டு பிரபஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக நம்ம 6th மேக்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்ணை வந்து இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி ஒப்பிட்டு நம்ம எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இட மதிப்பீட்டு அட்டவணை அப்படிங்கும் போது இந்திய எண்முறை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடின்னு எழுதிக்கிறோம். எப்பயுமே நம்பரை பின்னாடியிலேருந்து தான் எழுதிட்டு வரணும். எப்பயுமே நம்பரை அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, பின்னாடியிலேருந்து தான் எழுதிட்டு வரணும். 1லேருந்து 6, 4, 7, 3, 8, 2, 9, 5. இப்போ இது எழுதியாச்சு. அடுத்த நம்பர் பின்னாடிலேருந்து எழுதலாம். 8, இதுக்கு நேராக 1க்கு நேராக அப்படி நேரம் எழுதணும். 8, 4, 7, 3, 8, 2, 9, 5. இப்படி எழுதும் போது இப்போ வச்சு நம்ம வந்து ஒப்பீடு செய்யணும். இப்போ இது எப்படி ஒப்பீடு செய்யணும்னா, நாம் வந்து எழுதுறது இந்த சைடாக எழுதணும். நம்ம ஒப்பீடு செய்கிறது நம்ம இந்த சைட்லேருந்து ஒப்பீடு செய்யணும். இப்போ பாருங்க, 5 சேமாக இருக்கு. அதே மாதிரி 10 லட்சத்துலேயும் சேமாக இருக்கு, லட்சத்துலேயும் சேமாக இருக்கு, 10,000த்துலேயும் சேமாக இருக்கு, 1000த்துலேயும் சேமாக இருக்கு, 100லேயும் 7 சேமாக இருக்கு, 10லேயும் 4 சேமாக இருக்கு. எது மட்டும் வேறுபடுதுன்னா 6, 8 தான் வேறுபடுது. இதுல எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தான் பெருசு. அப்ப ரெண்டாவது இருக்கிற நம்பர் தான் பெருசு. அப்ப இதுதான் ஆன்சர். நாம இப்ப ஃபர்ஸ்ட் இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு டோட்டலா அப்படிங்கும் போது 8 டிஜிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 8 டிஜிட்ஸ் இருக்கும். அப்ப 3, 4, 5, 6, 7, 8 8 இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருந்தா அப்புறம் ஒவ்வொரு நம்பரா நம்ம பார்க்கணும். நம்ம அட்டவணையை பயன்படுத்திங்கும் போது நாம இப்படிதான் பார்க்கணும். அடுத்து வாங்க பயிற்சி கணக்கு போகலாம். இப்ப எது பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சிம்பிள் யூஸ் பண்றோமா? இப்ப சாப்பாடு அதிகமா ஊட்டினா வாய் பெருசா இருக்கும், அதே கம்மியா ஊட்டுறோம் அப்படின்னா சின்னதா போகும். அப்ப எந்த பக்கம் பெருசா இருக்கோ அந்த பக்கம் வாய் விரிச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, பயிற்சி 1.2 கோடிட்ட இடங்களை லெஸ்ஸர், அதாவது கிரேட்டர் தென் ஆர் அல்லது லெஸ்ஸர் தென் அல்லது ஈக்குவல் இந்த குறியீடுகளை கொண்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் பார்ப்போம். 2 நம்பரும் சேம் டிஜிட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எத்தனை இலக்கங்கள்னா இது 5 இலக்கங்கள், இந்த பக்கமும் 5 இலக்கங்கள் இருக்கு. பார்த்த பிறகு அப்ப இது 2 சேம். அப்ப நம்ம இப்படியிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணோம். இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, 8 இருக்கு, அடுத்தது 8 இருக்கு, இங்க 7 இருக்கு, ஆனா இங்க 9 இருக்கு. 4, 8, 7, 9, 2. அப்ப எழுதிக்கலாம். எழுதும் போது நம்ம பின்னாடியிலேருந்து தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 2, 9, 8, 4. அப்ப இதையும் எழுதும் போது 2, 7, 9, 8, 4. இப்ப இது சேமா இருக்கு, இதையும் சேமா இருக்கு. அப்ப இதுதான் வேற வேற இருக்கு. அப்ப இதுல எது பெருசுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இதுதான் பெருசு. அப்ப எந்த நம்பர் பெருசு? இந்த நம்பர் தான் பெருசு. இப்ப இந்த சைடு வாய் பெருசா இருக்கிற மாதிரி எழுதணும். அடுத்த நம்பர் பார்த்துக்கலாம். எத்தனை நம்பர் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த பக்கம் 7 இருக்கு, 5, 6, 7. இந்த பக்கமும் 7 இருக்கு. இப்ப எது பெருசு அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பின்னாடில இருந்து எழுதலாம். 4, 5, 6, 8, 4, 2, 1. அதே எழுதும் போது 4, 5, 8, 6, 4, 2, 1. இப்ப இது சேமா இருக்கு, இது சேமா இருக்கு, இது சேமா இருக்கு. அப்ப எது மட்டும் சேமா இல்ல, இது மட்டும் சேமா இல்ல. இதுல எது பெரிய நம்பர்? மேல இருக்கிறது. இப்ப மேல இருக்கிறது தான் பெரிய நம்பர். வாய் வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு பெருசா இருக்கிற மாதிரி நம்ம போடணும். அடுத்தது பாருங்க, 3வது. இங்கேயும் 6 பாருங்க, இதுலயும் 6 நம்பர் இருக்கு, இதுலயும் 6 நம்பர் இருக்கு. அப்ப நம்ம பின்னாடி எழுதலாம். 4, 9, 7, 8, 5, 6. 4, 9, 7, 8, 5, 6. இப்போ இது சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேம், இதுவும் சேம். அப்ப எல்லாமே சேமா இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம என்ன சிம்பிள் வரும்? ஈக்குவல் டு சிம்பிள் வரும். அடுத்தது பார்க்கலாம். சரியா தவறா என கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10ன்னு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண், மிகச்சிறிய 7 இலக்க எண்ணா 10 போட்டு 1 போட்டு 6 0 போடணும். 3, 4, 5, 6. அப்புறம் மிகப்பெரிய 6 இலக்க எண், அப்ப மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா 6, 9 போடணும். 3, 4, 5, 6. இதோட வேறுபாடு 10 இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பார்க்கலாம். இது 9 தட்டி இதை வந்து கழிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க 1,
மீதி எல்லாம் 0 தான் இருக்கு. அப்போ 1 தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா இங்க 10 சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. அடுத்தது பாருங்க, 8, 6, 0, 9 என்ற எண்களை ஒரே முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086ன்னு இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க, கடைசி பெரிய நம்பர் அப்படிங்கும் போது 9, 8, 6, 0 இப்படி எழுதினா மட்டும்தான் பெரிய நம்பர் வருது. ஆனா 9086 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுல பெரிய நம்பர் எழுதணும். அப்ப பெரிய நம்பர் வைஸா பெருசு டு சின்னது எழுதும் போது நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, அப்ப இது தவறு. இது தவறு. அடுத்தது 3வது 4 இலக்க எண்களின் மொத்த மதிப்பு 900 கொடுத்துருக்காங்க. இப்ப 4 இலக்க எண்ணின் மொத்த மதிப்பு, அப்ப டோட்டலாவே 4 இலக்க எண் வந்து 9999. இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா 999 வரைக்குமே 3 இலக்க எண். அப்ப இதை மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் 4 இலக்க எண். அப்ப டோட்டலா 0009. அப்ப இது சரி. அடுத்தது 3வது பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் நம்பர் வந்து என்ற எண்ணில் எந்த மிக பெரியது, எந்த எண் மிக சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 10 இலக்கங்கள் இருக்கு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது பார்த்தீங்கன்னா 9 இலக்கங்கள் இருக்கு. இதை கவுண்ட் பண்ண 8 இலக்கங்கள் இருக்கு. இப்போ இலக்கங்கள் வந்து வேற வேற இருக்கிறதுனால இது ஈஸியாக போட்டுடலாம். இருக்கிறதுலே பெரிய எத்தனை இலக்கங்கள் அதிகமாக இருக்கோ அதுதான் மிகப்பெரியது, எது சின்னதாக இருக்கோ அதுதான் சின்னது. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 4வது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இறங்கு வரிசையில் எழுதுகிறேன். இறங்கு வரிசையில் எழுதணும். இப்போ வந்து நம்பர் பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதில் எது வந்து இறங்கு வரிசையில் எழுதணும். அப்போ பெருசுலேருந்து சின்னது எழுதணும். ஃபர்ஸ்ட் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு எழுதிக்கலாம். இதில் 6 இலக்கம் இருக்கு, இதில் 5 இலக்கம் இருக்கு, இதுலேயும் 5 இலக்கம் இருக்கு, இதில் 4 இலக்கம் இருக்கு, இதில் 5 இலக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எது பெருசோ அதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப இது பெருசு, இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது 5, இது 5, இது 5, 3 இருக்கு. அப்ப 3 இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். அப்ப 1 விட 2 கம்பேர் பண்ணும்போது 2 தான் பெருசு. ஆனா இங்க 2 2 இருக்கு. அடுத்த நம்பர் பார்க்கலாம். இங்க 2, இங்க 5 இருக்கு. அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. இது செகண்ட் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2ல இதுதான் பெருசு, இது 3வது. அடுத்தது இது 4வது. அடுத்தது தான் இது 4 இலக்க எண் தான் கடைசி. இதுதான் இப்படிதான் எழுதுறோம். எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா 1, 2 பாருங்க, இதுதான் பெருசு. இதை விட எது சின்னது பார்த்தீங்கன்னா 25,840 தான் சின்னது. அடுத்தது எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட 21,354 தான் சின்னது. இதை விட 10,835 தான் சின்னது. கடைசியா இருக்கிறது 6,348 தான் சின்னது. நம்ம இப்படி சிம்பிள் போட்டு தான் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. ஃபர்ஸ்ட் நான் இதுலயே எழுதுறேன். 8 இலக்க எண் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இலக்க எண். இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் என்ற இடத்தில், அப்போ 8 இலக்கம்னா 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்படி எழுதுனாதான் 8 இலக்க எண் வருது. இங்க வந்து 10 லட்சம் இடத்துல 6, 10 லட்சம் இருக்கு, இந்த 10 lakhs இருக்குதான் 10 லட்சம், இங்க 6 போட்டுக்கிறோம். அடுத்தது 10,000 இடத்தில் 9, 10,000 10,000 தான் 10,000. இப்ப 10,000 இடத்தில் 9. என்னும் உள்ளவாறு ஏதேனும் 8 இலக்க எண், வேற எந்த நம்பர் வேணாலும் நாம போட்டுக்கலாம். இப்ப வேற எந்த நம்பர், இங்க 6ன்னு கூட போட்டுக்கலாம், இங்க 0, அப்புறம் இங்க 5, 3, 2, 6, 8 கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் எழுதிக்கலாம். இந்த இடத்துல இதை போட்டு எந்த இலக்கணம் வேணாலும் நம்ம எதை வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் 5வது. இது 6வது, ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்ணை எழுதுகிறான். இப்ப 4, 7, 9 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தி 3 இலக்க எண்ணை வந்து எழுதணும். எத்தனை எண்களால் அவங்கள எழுத முடியும்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 4, 7, 9 இருக்கு. வேற அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்படின்னா 7, 4, 9, மீதி 9, 4, 7, மீதி 7, 9, 4, அடுத்தது 9, 7, 4 எழுதலாம். மீதி இருக்கிறது 4, 9, 7.
இத்தனை தாட்டி இந்த 3 இலக்கண எண்ணை மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். 7வது பாருங்க. என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டை இருக்கு. இப்போ வந்து ஏடிஎம் கார்டு இருக்கு. கடவுச்சொல் வந்து 9, 4, 6, 8ங்கிற இலக்கங்களை பயன்படுத்தி ஒரு கடவுச்சொல் பாஸ்வேர்டு நம்ம பண்றோம். இது மிகப்பெரிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். இது மிகப்பெரிய 4 இலக்க இரட்டை எண். ஏன்னா பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி பெரிய அட்டை எண் எழுதணும். ஆனால் இரட்டை எண் கடைசியா முடிகிற மாதிரி எழுதணும். அப்போ 9, 4, 6 பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அது 9, 8, 6 ஒரு நிமிஷம் பாருங்க. மிகச்சிறிய பெரிய நம்பரில் மிகச்சிறிய 4 இலக்க எண். அப்போ மிகச்சிறியதுன்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசு எழுதணும். 4, 8, 4, 6, 8, 9. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட்டை எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மாற்றி போட்டால் கிடைக்கும். 4698 தான் இந்த பாஸ்வேர்ட், அதாவது கடவுச்சீட்டு, அந்த ஏடிஎம்மோட அட்டையோட கடவுள் சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது அஞ்சலக குறியீடு எண் 6 இலக்க எண்களை கொண்டது. 1, 2, 3, 4, 5, 6. முதல் 3 இலக்க எண் வந்து 6, 3, 1. முதல் இலக்க எண் வந்து 6, 3, 1. இது வந்து மாறவே மாறாது. மேலும் 0, 3, 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும். மிகப்பெரிய அதுவும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டை எண்ணை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 0, 3, 6 இந்த 3 எண்ணை பயன்படுத்தி தான் மிகப்பெரியதும் எழுதணும், மிகச்சிறியதும் எழுதணும். அப்போ 3, 4, 5, 6 இது மிகப்பெரியது எழுதுறோம், இங்கே மிகச்சிறியது எழுதணும். இப்போ மிகப்பெரியதுன்னா பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் எழுதணும். இதுதான் மிகப்பெரியது. மிகச்சிறியது அப்படின்னா 0, 3 அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா இது மிகச்சிறியது. இங்கே மிகப்பெரிய எண், இது மிகச்சிறிய எண். அடுத்தது 9வது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மலைகளில் உயரங்கள் மீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட இப்போ வந்து தொட்டபெட்டா 2637, மகேந்திரகிரி 1647, ஆனைமுடி 2695, வெள்ளியங்கிரி வந்து 1778 இருக்கு. இதுல மேற்கண்ட மலைகளில் எது உயரமான மலை, எது மீட்டர் அதிகமோ அதுதான் உயரம். அப்ப மீட்டர் எது அதிகம்? இந்த 2695 தான் அதிகம். உயரத்தை கொண்டு, ஏன்னா 2 இப்போ 1ல் 2 1, 2 ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ 2 தான் பெருசு. 2ல் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சேமா இருக்கு, 6 சேமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 9 இருக்கு. 9 தான் பெருசு. அப்போ 9 தான். ஆனைமுடி தான் பெருசு. மேற்கண்ட மலைகளில் உயரமானது மலை ஆனைமுடின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியது சிறியது வரை வரிசை, பெருசுல இருந்து சிறியது வரைக்கும் வரிசைப்படுத்தணும். இதுக்கு ஆன்சர் பெருசு இது 1, அடுத்தது 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 3. 1700 இருக்கு, இங்கே 1600 இருக்கு. அடுத்தது தான் 4, பெருசுலேருந்து சின்னது நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு. ஆனைமுடிக்கும் இதுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மைனஸ் பண்ணோம். 2695 1647 மைனஸ் பண்ணோம். இங்கே வந்து பாரோ பண்ணோம். இங்கே 8, இங்கே பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். 4, 0, 1 1048 தான் ஆன்சர். இந்த வேறுபாடு 1048 மீட்டர் வேறுபாடு இருக்கு. அடுத்தது புறவய வினாக்கள். பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரிதாக வரிசைப்பட்டு உள்ளன? அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல பார்க்கும்போது நமக்கு இதுதான் ஆன்சரா வருது. பாருங்க, இங்க 4 இலக்கம் 4 இலக்கம். இது வந்து இதை விட பார்க்கும்போது இது பெருசா இருக்கு. அப்ப இது ராங். இதுல பாத்தீங்கன்னா 345, 400. இதை பாருங்க, இதை விட இது பெருசா இருக்கு. அப்ப இது ராங். இது பாருங்க 13, 13 இருக்கு. இங்க வந்து சிறியதுல இருந்து பெரியது. அப்ப அடுத்த 4, 205 இருக்கு. அடுத்தது 208 இருக்கு. இங்க 15ல இருந்து அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். பாருங்க, அரபிக் கடலின் பரப்பளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14,99,000 சதுர மைல்கள் கொடுத்துருக்காங்க. இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு இதுதான். இப்போ 14,890 14,91,000, இது 89,000, 90, 91. இங்க கடைசியா பாத்தீங்கன்னா 92ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 90ல வருது. இப்ப இது ஸ்டார்ட் ஆனாலும் இங்க 90ல வருது. அப்ப இது கம்மி, இப்ப இது வராது.
இங்கே வந்து 900 ஸ்டார்ட் ஆனாலும் இங்கே 900லேயே முடியுது. இங்கே 91 வரணும், அதுவும் இல்லை. இதுலேயும் பாருங்கள் 80,000 வந்து 900 தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்து ஏ தான் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள் 12வது கேள்வி. இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டவணையில் விடப்பட்ட எண் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ABCDன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தரம் வந்து இது ஃபஸ்ட்டு, இது 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்கங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே விடுபட்ட எண் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 70, 50, 50க்கு கம்மியாக இருக்கும். கீழே வந்து 10 கொடுத்துருக்காங்க, 10க்கு அதிகமாக இருக்கும். அப்போ எந்த எண் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ங்கிறது தான் வரும். ஆன்சர் வந்து 26. இதோட பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.2 முடிஞ்சிருச்சு. இதோட தொடர்ச்சியாக பயிற்சி 1.3 இந்த மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.